அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு எந்த விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம்னா, புளி உணவுல சேர்க்கக்கூடிய புளி, நாட்டு புளின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த நாட்டு புளியோட ஒரு நன்மையும் ஒரு தீமையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். அதாவது நாட்டுக்குள்ள அந்த புளி கேடு, வீட்டுக்குள்ள இந்த புளி கேடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு சித்த மருத்துவத்துல. அதாவது அந்த புளி ஒரே அடியா கொல்லும், ஆனா வீட்டுல உபயோகிக்கிற இந்த புளி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுன்னு இருக்காங்க. அதாவது புளி சேர்க்கறது தவறு கிடையாது. 6 சுவையும் சரியான அளவின்படி நம்ம உணவுல சேர்த்துட்டு வர்றோம் அப்படின்னு கேட்டா, உடம்புல எந்த மனிதனுக்குமே நோய் வந்திருக்காது. அதுக்கு அந்த காலத்துல எப்படி உணவியல் வச்சிருந்தாங்கன்னா, அதாவது சக்தினின்னு சொல்லுவாங்க. 6 சுவை உணவையும் எடுத்து ஒன்னா கலந்து சாப்பிடும்போது அது அமிர்தமா மாறி உடம்புக்கு சத்து கொடுத்துக்கிட்டு வந்தது. இப்போ அந்த மாதிரி உணவியல் பழக்கமே எங்கேயுமே கிடையாது. ஒரு கேரளமோ இல்ல ஒரு கர்நாடகாலயோ சில பாரம்பரிய குடும்ப வழக்கத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு உணவியல் பழக்கம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல அறவே ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி உணவியல் பழக்கம். ஒரு சுவையும் தன்னிச்சு சாப்பிடக்கூடிய அந்த தருணங்கள் தான் உடம்புல அந்த தனிப்பட்ட சுவை போகும்போது ஒரு சைடு எஃபெக்டை உண்டு பண்ணுது. அப்படிதான் இந்த புளியோட தீமை என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்ச காலங்களா புளி உணவுகள் எடுக்க எடுக்க இந்த லெமன் சாதம், இந்த புளியோதரை, இந்த லெமன் புளிறாங்கல்ல, இது நாட்டு புளி வச்சு புளி சாதம் சாப்பிட்றதெல்லாம் ரெகுலரா மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர 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 என்ன ஆகும்னா, நரம்புகள்ல உள்ள நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நரம்புகளோட அந்த இறுக்கத்தன்மை குறைஞ்சி தளர ஆரம்பிக்கும். அதுதான் நரம்பு தளருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கை காலில் உள்ள பலம் குறைஞ்சி இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகள்ல உள்ள பலம் எல்லாம் குறைஞ்சி பலகீனப்படுறான் மனிதன். இதே அறுசுவையும் சமமா எடுக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த ஒரு தொந்தரவையும் இது உண்டு பண்ணாது. இது புளி புளி உபயோகிக்கிற அதாவது புளி பயன்படுத்துற மனிதர்கள் அதை அளவோட பயன்படுத்திட்டா எந்த பாதிப்புமே வராது. இப்ப அதோட நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அளவுக்கு மிதமிஞ்சி பலகீனத்துல இருக்கிறீங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, ஒரு டிராவல் பண்றீங்க, அங்க தண்ணி கிடைக்கல, ரொம்ப சிரமமா இருக்குன்னா, அந்த நேரம் ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு லெமனை புளிஞ்சு குடிக்கிறீங்கன்னா உடம்புல நீர் சத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஒரு சுறுசுறுப்பு தன்மையை அளவுக்கு மீறி அதை உண்டு பண்ணி தரும். அந்த குளுக்கோஸ் பவர் உடம்பு நல்லா எனர்ஜி படுத்தும். இந்த ஒரு பலகீனமான தருணத்துல புளி உபயோகிக்கிறது, துவர்ப்பு சத்துடைய உணவு உபயோகிக்கிறது, ரொம்ப பலகீனமா டயர்டா இருக்கிற நேரத்துல கசப்பு சத்து உடைய உணவு உபயோகிக்கிறது, இப்படி அந்த தருணங்கள் காலம் சூழ்நிலை தருணங்களுக்கு தகுந்த மாதிரி சுவை நம்ம உடம்புக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பர்ஃபெக்டா நமக்கு சுவிட்ச் போட்ட மாதிரி கரண்ட் வர்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். நம்ம ஏத்த இறக்கமா எந்த நேரத்துல எந்த உணவுகளை எடுக்கக்கூடாதோ அந்த உணவுகளை ரெகுலரா நம்ம புளிப்பே சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டுட்டே வர்றோம்னா, இதுவரையும் 10 வருடங்களுக்கு முன்னாடி கால் வலிங்கிற தொந்தரவே இருந்ததே கிடையாது. ஏன்னா வாகனமே இல்லாத காலத்துல நடந்து நடந்து போன மனிதர்களுக்கே கால் வலி வந்தது இல்லை. இன்னைக்கு இவ்வளவு சொகுசா எல்லா வாகனங்களும் வந்ததுக்கு அப்புறம் கூட நடக்க 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 கால் வலி வந்துடுது. கால் வலி எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் கால் வலி, எங்கே போனாலும் பெயின் கில்லர், அளவுக்கு மிதமிஞ்சிய பெயின் கில்லரை கொடுக்குறாங்க. மக்கள் அதை சாப்பிட்டு இருக்கிற நோயையும் கூட்டி வேற ஒரு நோயை அவங்க வர வைக்கிறாங்க. அதனால புளிப்பு உணவுகளை எவ்வளவு குறைக்கிறீங்களோ, எவ்வளவு தவிர்க்கிறீங்களோ கால்வலி தொந்தரவு வரவே வராது. நரம்பு தளர்வு சம்பந்தமான ஆண்களுக்கு கோளாறும் வராது. அதனால உணவியலை மட்டும் பார்த்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். 6 வகையான சுவைகளும் நமது உடம்பை பாதுகாப்பது குறித்து பிரம்மஸ்ரீ ரகுபதி அவர்கள் கூற கேட்டோம். அவற்றில் புளிப்பின் தாக்கம் மற்றும் கசப்பின் செயல்பாடு குறித்தும் அறிந்தோம். இவற்றை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறலாம், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். இத்தகைய நுட்பமான செய்திகள் பல உள்ளன. அவற்றை கையாண்டு சிறப்புற வாழ வாழ்த்தி அடுத்து ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.